மகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பல்வேறு சோதனைகளுக்கிடையில், பல்வேறு கஷ்டங்களுக்கிடையில் 2 முறை தள்ளி போனாலும் கூட இன்றைய தினம் அண்ணன் அவர்கள் பேசினார்கள். அண்ணன் அவர்கள் வருகிறார் என்று திரளாக வருகை தந்திருக்கின்ற, அப்படியே அந்த முன்னால வாங்க, எல்லாம் சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற அத்துணை கழக தொண்டர்களுக்கு நன்றி கூறி, இப்பொழுது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், வருகால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உங்களிடத்தில் இப்பொழுது எழுத்துரையாற்ற இருக்கின்றார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இன்றைய தினம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களும் இந்த பகுதியிலே குழும்பி இந்த பகுதியை அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கிறது. உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். இந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்திலே தலைமுறையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சாத்திரி பி தங்கமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கே.பி. ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் டாக்டர் சரோஜா அவர்களே, வரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பரமத்தி வேலூர் எம்எல்ஏ அறிவிச்சவர் திரு சேகர் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கழக புரட்சி தலைவர் பேரவை இணைச் செயலாளர் சகோதரர் திரு ஏ. பிரபு அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி பொன் சரஸ்வதி முத்துசாமி அவர்களே, திரு E.R. சந்திரசேகர் அவர்களே, திரு பரணிதரன் அவர்களே, திரு மணக்காட்டார் இ. சின்னசாமி அவர்களே, திரு பல ராமலிங்கம் அவர்களே, திரு ரா முருகேசன், முன்னாள் எம்சி அவர்களே, திரு எம் அங்கமுத்து அவர்களே, திரு எம் சி மோகன் அவர்களே, திரு பி ராஜன் அவர்களே, திரு ஆர் சந்திரசேகர் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் திரு கே மோகன் அவர்களே, திரு டி சக்திவேல் அவர்களே, திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களே, பாஜக மேற்கு மாவட்டத்தில் திரு எம் ராஜேஷ்குமார் அவர்களே, தமாக மேற்கு தலைவர் திரு செல்வகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ்மணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு கே.பி. அன்பழகன் அவர்களே,
சேலம் புறநகர் மாவட்ட திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் KC கருப்பணன் MLA அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற IJK நிர்வாகி P முத்துராஜ் அவர்களே, திரு G கதிர்வேல் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கிடந்த வணக்கம். இன்றைய தினம் இந்த கூட்டம் 2 முறை தள்ளி போய் 3வது முறை இப்பொழுது திருச்செங்கோடு நகரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம். 2 முறை, ஒரு முறை மழை வந்த காரணத்தினால தள்ளி வச்சோம். 2வது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 2 முறையும் நாம கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம், அறிவிச்சோம். தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சு அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளா மக்கள் கூடியிருக்கின்ற நிகழ்ச்சி இந்த முதல் கூட்டம். ஒரு பொது இடத்துல நடக்கின்ற முதல் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையம்பயிர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க. இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம். இது வெற்றி கட்டமா அமைஞ்சிடுது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம பக்கத்தில் கரூர் மாவட்டத்தில். எதனால நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியுமில்ல? ஏன்னா நீங்க அருகாமையில் இருக்கிறீங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல். ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும், வெற்றி கூட்டமா இருக்கும். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் நம்முடைய கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 168 சட்டமன்றத்துக்கு நான் நேரடியாக சென்று அந்த பகுதியில் நாங்க எழுச்சி பயண கூட்டத்தை மேற்கொண்டு விட்டு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு முதலாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 53 மாத காலம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றி உள்ளது. 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருச்செங்கோடு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வந்திருக்குதா? வந்திருக்குதுங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011க்கு முந்தியபடி 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம். உண்மைதானே? இன்றைக்கு ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு பொய்ய கூறி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்காங்க என்ற விவரத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். திருச்செங்கோடு முதல் நாமக்கல் வரை பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சாங்க. அந்த வாகனங்கள் முழுமையாக போக முடியல, வாகன நெருக்க. ஆக அந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை. அந்த இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அமைத்து கொடுத்தோம். 135 கோடி. திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் வரை 135 கோடியில பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்தோம்.
அதே போல நம்முடைய திருச்செங்கோடு முதல் ராசிபுரம் வரை 2 வழிச்சாலை 224 கோடி. அதோட மல்லிக்கரைவில் தண்ணீர் பந்தல் காடு, இதையும் நாங்க தான் விரிவாக்கம் பண்ணி கொடுத்தோம். திருச்செங்கோடு முதல் பள்ளிப்பாளையம் சாலை வரை இப்ப 4 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 424 கோடி. திருச்செங்கோடு முதல் சங்கிரி வழியா ஓமலூர் வரை 950 கோடி அந்த பணி நிறைவு பெற இருக்கின்றது. 4 வழிச்சாலை திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி ஓமலூர் வரை 4 வழிச்சாலை 950 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திருச்செங்கோடு மற்றும் குமராமலையத்தில் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. உங்களுடைய கோரிக்கையை ஏற்று 400 கோடி மதிப்பீட்டில் அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக இந்த திட்டத்திற்கு வந்து இங்க அடிக்கல் நாட்டினேன். திருச்செங்கோட்டில் அடிக்கல் நாட்டினோம்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை அறிவிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதை நிறைவேற்றி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு கூட்டு குடி திட்டம் 84 கோடியில நிறைவேற்றி கொடுத்தோம். திருச்செங்கோடு முதல் வேலூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. திருச்செங்கோடு வேலூர் சாலை சிறப்பான சாலையை கொடுத்தோம். அதே போல திருச்செங்கோடுல ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் 2 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு நகரத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு 800 வீடுகள் 73 கோடியில கட்டி கொடுத்தோம். திருச்செங்கோடு அத்னாசிவர கிரிவல பாதை மற்றும் சங்ககிரி சேலம் சாலை வடிகால் 13 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு ஏமப்பள்ளி 120 கிலோ மின் நிலையம் அமைச்சு கொடுத்தோம். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வருடம் முழுவதும் வேளாண்மை செய்யும் வகையில் விவசாயிகளை கோரிக்கை ஏற்று புதிய நீரேற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இவ்வளவும் கொண்டு வந்துதான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம். திமுகவில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? எத்தனை கோடி? கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதிமுக ஆட்சியில மக்கள் பயன்பாட்டு கொண்டாந்தோம். அப்படி 10 ஆண்டு அதிமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம். 1 வருடம் மக்கள் வெளியில போக முடியல, கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. 1 வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டம் இல்ல, வாகனம் இல்ல, கடை தெருக்கல, தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் 1 வருடம் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம். 1 வருடம் கொடுத்தோம்ல. அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கு போக முடியல. கொரோனா காலம் 1 வருடம் உருண்டு ஓடிவிட்டது. மன உளைச்சல், அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த வருடம் தை பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். ஸ்டாலின் பேசுறாரு, போன இடத்துல பேசுறாரு, உரிமை தொகை கொடுத்தங்கிறாரு. அவர் கொடுக்கல, கொடுக்க வச்சா அதிமுக. அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். ஆனா 28 மாதம் கொடுக்கல. போராடணும். பிரதான எதிர்க்கட்சி
சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல, மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க, வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் 28 மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமத்தொகை கொடுத்தார். அண்மையில் இப்ப ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்புன்னு சொல்றார். ஏன் முதல்ல விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே 28 மாதம் அவங்களுக்கு கிடைக்கல, 1000 ரூபாய் கிடைக்கல, 32 மாதம் தான் கிடைக்கிறது. இப்போ இன்னும் 7 மாசம் தான் இருக்குது பாக்கி. 53 மாத காலம் இந்த ஆட்சி நிறைவடைந்து விட்டது. இன்னும் 7 மாசம். அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. விதிகளை தளர்த்தி இப்ப கொடுப்பாங்களாம். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த மக்களுக்கு 32,000 ரூபாய் கிடைச்சிருக்கு 32 மாதத்துக்கு. ஆனா அந்த நோக்கமெல்லாம் அவருக்கு கிடையாது. இந்த ஏழை குடும்ப தலைவிக்கு கொடுப்பது நோக்கம் இல்ல, இவருடைய வாக்குகளை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும். இந்த 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை திமுக அறுவடை பண்ண வேண்டும். அதற்காக மேலும் 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அது முழுமையா கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே திரு ஸ்டாலினுக்கு நிகராக எவரும் கிடையாது. எல்லாம் அழகா போய் பேசுவார். இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயனாளின்னு சொல்லணுமா, பேஷண்ட் சொல்லக்கூடாது, இல்ல பயனாளின்னு. எங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம்? வேணுமென்ன திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர் நல்ல வேலைக்கு. தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாத்திராதீங்க, 2 பேரை மாத்திராதீங்க, அப்பா அம்மா பேரை மாத்திராதீங்க, அதையும் மாத்திடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலை, பேர் வைக்கிற வேலை 2 தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்னு பேர் வைப்பாரு, இல்லது பேரை எடுப்பார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. போட்டோ ஷூட் தினம் பத்திரிகையில் வரும், அந்த தொலைக்காட்சியில் வரும், அதோட அந்த பேர் வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் திறக்கிறார். தமிழ்நாட்டிலேயே 10 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட பாலம் அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 1621 கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் 55% நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 1.5 வருஷம் கிடப்பில போட்டாங்க. ஏன்னா உடனே செஞ்சா அண்ணா திமுக அரசுக்கு, கடந்த அண்ணா திமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்கு அது வேலை செய்யாம 1.5 ஆண்டு கால கிடப்பில போட்டு இப்ப வேலையை முடிச்சு நாளைக்கு திறக்க இருக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் நாளைக்கு வைக்கிறார். நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை, நல்ல பேரா வை, உங்க அப்பா பேர் வச்சிடாத. எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம், நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு அப்பா பேர் வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலயும் அப்பா பேரு. யாரு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனா அழகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிடுவார். நல்ல வேலைக்கு நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் அப்பா பேர் வைக்கல, வேற ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்குது, வாழ்த்துக்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அண்ணா திமுக உங்களுக்கு அரணாக இருக்கும், துணையாக நிற்கும். அண்ணா திமுக ஆட்சி கொரோனா காலம் ஆசிரியர்கள் துன்பப்படல, அரசு ஊழியர்கள் துன்பப்படல, அவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வர சொல்லல. ஆனா திமுக ஆட்சியில கொஞ்ச காலம் கொரோனா முடிகின்ற தருவாயில எல்லா ஆசிரியர்களையும் பணியிடுக்கு வர சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அண்ணா திமுக ஆட்சி அப்படி இல்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்களை பாதுகாத்தது நம்ம அண்டை மாநிலம். நம்ம ஒட்டி இருக்கிற தமிழ்நாட்டை ஒன்றிக்கின்ற அண்டை மாநிலத்திலெல்லாம் கொரோனா காலத்தில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டது. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 1 ரூபாய் கூட சம்பளம் பிடிக்கவில்லை. எண்ணி பார்க்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம், இது மக்களுடைய அரசாங்கம். ஆக எந்த ஒரு பணியில் இருக்கின்றவர்களுக்கும் அண்ணா திமுக ஆட்சி
எந்தவித ஒரு துரோகம் விளைவிக்கவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம், அதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், அதே போல இன்றைக்கு மின்வாரிய ஒப்பந்த பணியாளர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி தமிழகம் போராட்ட களமா மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலினா. உண்மைங்களா? எதுல சூப்பர் முதலமைச்சர்? பொய் பேசுவதில் சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே போன ஆண்டு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல போன ஆண்டு கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார். இவரை முதலமைச்சர் ஆக்கி நம்மளை எல்லாம் கடன்காரனாக்குறது தான் மிச்சம். இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டி ஆகணும். இங்க நாங்க நீங்க எல்லா தலையிலையும் வந்து விடிய போகுது. ஏதோ வந்த கூட்டத்துக்கு போனோம்னு நினைச்சிடாதீங்க. போய் சிந்திச்சு பாருங்க, இந்த கடனை எப்படி வசூல் பண்ணுவாங்க? வரி போட்டு வசூல் பண்ணுவாங்க. இப்ப மின் கட்டணம் உயர்ந்தாச்சு, 67% மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. இந்த பணத்தை இப்படி திருப்பி இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வீட்டு வரி நகராட்சியில் 100% வீட்டு வரி, ஆண்டுக்கு 6% உயர்வு. போன வருஷம் 100% போட்டாங்க, இந்த வருஷம் 6% கூட்டி 106% வசூல் பண்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு. இந்த ஆண்டு 9% உயர்த்தி 159% வரி உயர்ல வசூல் பண்றாங்க. குடிநீர் வரி உயர்வு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டார். இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் இடத்துல இந்த கடன் வாங்கின தொகையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஆட்சி செஞ்சோம். இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா இருக்கும்போது 6, கிட்டத்தட்ட 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது 2011 3145 இடம் தான் அந்த அரசு ஒதுக்கப்பட்ட இடம். மருத்துவக் கல்லூரியிலிருந்து பல மருத்துவக் கல்லூரியிலிருந்து அரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 3145 சுமார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலமாக பல மருத்துவக் கல்லூரி திறந்த நிகழ்வு 6000க்கும் மேற்பட்ட இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 53 மாத காலம் உருண்டோடி விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? கேட்டா மத்தியில அனுமதி கிடைக்கலைங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏமாற்ற முடியாது மக்களை. அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து 11 மருத்துவக் கல்லூரி திறந்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6, 17 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிக அளவு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 7 சட்டக்கல்லூரி கொடுத்துருக்கிறோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயிலக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல மட்டும் கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கிறோம். 4 பொறியியல் கல்லூரி, அதே போல 4 வேளாண்மை கல்லூரி, அதுக்கு ஐடி கல்லூரி, இப்படி பல பிடெக் கல்லூரி நிறைய திறந்தோம். இதனால தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. 2011 மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 34 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
இந்த கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அதிகமான கல்லூரியை திறந்த நிதி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்து 2019-20 தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வியை படிப்பதில் முதல் மாநிலம். 54%. 2030 அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது. 2030 தமிழ்நாட்டில் 154 பேர் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயத்தை தாண்டி 2019-20 அதிமுக ஆட்சி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக உயர்கல்வி படித்துடைய பட்டப்படிப்பு படித்துடைய மாணவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 54%. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை. ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு நாடு கல்வியிலே சிறந்தா அந்த மாநிலம் தானா வளர்ச்சி அடையும். எந்த ஒரு மாநிலமாகட்டும், எந்த ஒரு நாடாகட்டும், கல்வியிலே சிறந்து விளங்கினா எல்லா துறையும் சிறப்பா இருக்கும். அங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும். அதோட மக்களுடைய திட்டங்கள் முழுமையா நிறைவேறும். மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி நம்முடைய மாணவனுக்கு கிடைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. பணம் இருந்தா, நகை இருந்தா திருட்டு போகும். கல்வி என்று செல்வம் நம் உடம்பில் உயிர் இருக்கும் என்றே யாரும் திருட முடியாது. நம்முடைய உடம்புல உயிர் இருக்கின்ற வரை கல்வி செல்வத்தை எவராலும் திருட முடியாது. அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்துச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு விட்டது, செலவு அதிகரித்து விட்டது, மக்கள் துன்பப்படுகிறாங்க. அதனாலதான் இந்த பகுதி விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி, கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இரண்டு தொழிலும் நலிவடையக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கிறோம். இதை சரி செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு தை பொங்கல் என்று பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம், விலையில்லா வேஷ்டி சேலை எல்லா குடும்பத்தைக்கு கொடுப்பதாக அறிவிச்சாங்க. அதை நம்முடைய விசைத்தறியில நெய்யப்பட்டது. விசைத்தறி தொழிலாளருக்கு வேலை கிடைச்சது, உரிமையாளருக்கு வேலை கிடைச்சது. ஆனா திமுக ஆட்சியில முழுமையா நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விசைத்தறிக்கு அதை கொடுக்கல, திட்டமிட்டு சரி செய்து விட்டார்கள். இதனால அந்த தறிகள் எல்லாம் இயங்கவில்லை, தொழிலாளருக்கு வேலை கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த விலையில்லா வேஷ்டி சேலை விசைத்தறியிலே நெய்யப்படும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே அறிவித்து விட்டோம், ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும் என்று. அதையும் இந்த விசைத்தறி மூலமாகத்தான் நெய்து கொடுக்கப்படும். மேலும் இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் வேறு எந்த பணிக்கும் செல்ல முடியல. ஆக அப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாகிய நம்முடைய விசைத்தறி தொழிலாளர்களுக்கு முழுமையா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு ஆட்சியில் அமர்ந்தவுடன் இந்த விலையில்லா வேஷ்டி சேலை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்குதடை இல்லாம அந்த பணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதே போல விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் கொடுத்தோம், அதே விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்தோம், நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதே போல கைத்தறி துணிகள் விற்பனை, இன்னைக்கு கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைஞ்சது. என்னிடத்துல கைத்தறி நெசவாளுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க. ஆகவே கைத்தறி துணிகள் எல்லாம் தேக்கமடைந்து விட்டது, அது விற்பனை செய்ய முடியவில்லை, அதற்கு மானியம் வேண்டும்னு கேட்டாங்க. அம்மாவுடைய அரசு 350 கோடி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தேங்கிய துணிகள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது புதிய ஒரு விதிமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு உடனுக்குடன் அவர் நெய்யப்பட்ட துணிக்கு கூலி கொடுத்தோம். இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு அதை உடனுக்குடன் கொடுப்பதில்ல, வங்கிக்கு அனுப்பி 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த பணத்தை அந்த
துணி நெய்யப்பட்ட தொழிலாளிக்கு கிடைக்குது. இதனால் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அன்றாட செலவுக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி அதிமுக ஆட்சியில அன்றன்றைக்கு நெய்யப்படுகின்ற துணிக்கு அன்றன்றைக்கு அந்த தொழிலாளிக்கு உண்டான தொகை கொடுக்கப்படும். பெண்கள் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா, புரட்சி தமிழா, புரட்சி தமிழா. இவன் கடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா. இவன் படையை பார்த்து அதிர்வல கொண்டா புரட்சி தமிழா. தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா. இவன் பேச்சால் நாடே மாறுடா. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழா, புரட்சி தமிழா, புரட்சி தமிழா. இவன் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா. இவன் படையை பார்த்து அதிர்வல கொண்டா புரட்சி தமிழா. தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா. இவன் பேச்சால் நாடே மாறுடா. புரட்சி தமிழா. தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா. இவன் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா. சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த இரண்டாவது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 2 முறையும் நாம கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம், அறிவிச்சோம். தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சு அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளா மக்கள் கூடியிருக்கின்ற நிகழ்ச்சி இந்த முதல் கூட்டம். இன்றைக்கு ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டது ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு பொய்ய கூறி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்காங்க என்ற விவரத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஆட்சி செஞ்சோம். இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. விவசாய தொழிலாளி, நெசவு தொழிலாளி, விசைத்தறி தொழிலாளி, இப்படி மூட்டை தைக்கின்ற தொழிலாளி, சலவை தொழிலாளி, அதே போல பட்டியலின மக்கள், இப்படி பல பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த கூரை வீட்டில் வசிக்கின்றவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாய் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும்.
மக்களை, தமிழகத்தை, பை பை ஸ்டாலின். இரண்டாவது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. 2 முறையும் நாம கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம், அறிவிச்சோம். தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சு அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளாம் மக்கள் கூடியிருக்கின்ற நிகழ்ச்சி இந்த முதல் கூட்டம். இன்றைக்கு ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டது ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு பொய்ய கூறி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்காங்க என்ற விவரத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஆட்சி செஞ்சோம். இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. விவசாய தொழிலாளி, நெசவு தொழிலாளி, விசைத்தறி தொழிலாளி, இப்படி மூட்டை தைக்கின்ற தொழிலாளி, சலவை தொழிலாளி, அதே போல பட்டியலின மக்கள், இப்படி பல பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த கூரை வீட்டில் வசிக்கின்றவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாய் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். மக்களை, தமிழகத்தை, பை பை ஸ்டாலின். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பதவி பழத்தை கண்டு நாங்க மயங்கல, மக்கள் சிரிப்பு
வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ன இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழக வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினார் ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா இவர் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்
ஒண்ணு நாங்க மயங்கல மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தானே தனனே தரரா வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினார் ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவன் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவன் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா இவன் பேச்சால் நாடே மாறுடா அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவன் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவன் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா இவன் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா இவன் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே
பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தானே தனனே தரரா தானா வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினார் ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரு இவரடா இவர் பேச்சால் நாடே மாறுடா புரட்சி தமிழா சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ
வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மிக எழுச்சியாக மக்கள் ஆரவாரத்தோடு அதுவும் இன்று குமராவளியம் தொகுதி மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி வருங்கால முதலமைச்சர் 2026 தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது எழுச்சி உரையாற்ற இருக்கின்றார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களும் இந்த அரங்கிலே குழுவி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவார எழுச்சியே சாட்சி. இந்த கூட்டம் அண்ணா திமுக ஆட்சி அமர்வதற்கு எடுத்துக்காட்டு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அறிவு சகோதரர் திரு பி தங்கமணி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு KP ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் MR விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP அன்பழகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் KC கருப்புடன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் பி சரோஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் MLA சகோதரர் திரு A பிரபு அவர்களே, திரு K ராஜ் அவர்களே, திரு M சிவகுமார் அவர்களே, திரு M சிங்காரவேல் அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அறிவிச்சார் இளங்கோவன் அவர்களே, திரு பரஞ்சோதி அவர்களே, திரு செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, பொன் சரஸ்வதி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, திருமதி பரமேஸ்வரி முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, திரு எம் சிங்காரவேல் அவர்களே, திரு எம் சிவகுமார் அவர்களே, திரு ஏ உமல்ராஜ் அவர்களே, திரு எம் கே பாலசுப்ரமணியம் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் திரு வி கே குமரேசன் அவர்களே, திரு எஸ் செந்தில் அவர்களே, திரு பி எஸ் நகர கழக செயலாளர் திரு பி எஸ் வெள்ளிகிரி அவர்களே, நகர செயலாளர் திரு கே எஸ் எம் பாலசுப்ரமணியம் அவர்களே, பேரு செயலாளர் திரு ஆர் செல்லத்துறை அவர்களே, பேராச்சாரிய பி ஏ ஜெகநாதன் அவர்களே, திரு பாஜக மேற்கு மாவட்டத்தில் திரு எம் ராஜேஷ்குமார் அவர்களே, தமாக மேற்கு மாவட்ட தலைவர் திரு செல்குமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற ஐஜேகே மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விசைத்தறி தொழிலாளர்களே, கைத்தறி தொழிலாளர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, இளைஞர் பட்டாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, மற்ற ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். ஏற்கனவே 2 முறை இந்த குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய எழுச்சி பயண கூட்டம் தள்ளி போச்சு. ஒன்னு மழையினால தள்ளி போச்சு, இன்னொன்னு ஒரு சம்பவத்தினால தள்ளி போச்சு. நம்முடைய வர்ண பகவான் மழை வராம உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நான் மாலையில கூட சிந்திச்சேன். நான் கோவையிலிருந்து சேலத்துக்கு வருகின்ற பொழுது சங்ககிரியில நல்ல மழை. அப்ப பாக்கின்ற பொழுது அறிவிச்ச தங்கமணியை தொடர்பு கொண்டு, தங்கமணி அவர்களே 2 முறை உங்களுக்கு கடினமான ஒரு சோதனை இருந்தது, மழை வேற வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு. நிச்சயம் மழை வராதுனா, ஏன்னா மக்கள் நம் பக்கம் இருக்கிறாங்க. அந்த மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்துவார். மழை வராது, தாராளமா கூட்டம் நடத்தலாம், மக்கள் எழுச்சியோட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று சொன்னாங்க. அதே போல திருச்செங்கோட்டில் அப்படியே துளி துளிச்சது. அவர் சொன்னாரோ என்னமோ அப்படியே நின்று போச்சு. துளி அப்படியே மழை துளி நின்று போய்விட்டது. இப்ப வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி இந்த பகுதிக்கு வர வேண்டியதா போச்சு. கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த கூட்டத்துக்குள்ள 4 கிலோமீட்டருக்கு முன்ன நுழைஞ்சு இந்த அரங்கு வரை வருகின்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிட்டது. இந்த 4 கிலோமீட்டர்ல 1/2 மணி நேரம் ஆயிட்டது. ஆகவேதான் காலதாமதம் பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு ஆரவாரம். திரு ஸ்டாலின் எண்ணுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். உண்மையா? அது வெற்று கூட்டணி, வெல்லுகின்ற கூட்டணி, நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. அவங்களுடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். உங்களுடைய ஆட்சியில மக்கள் கண்ட பலன் என்ன? துன்பம், துயரம், வேதனை எத்தனை மக்கள் கண்டாங்க? 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்குன்னு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீர்களா?
இன்றைக்கு நாட்டில் கடனை வாங்கி, இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை படிச்சிருக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 இருந்து 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்க கொடுத்தோம்ல. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. சிறுமிக்கு பாதுகாப்பு, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இருக்குதா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கிட்ட பொழுது தொலைக்காட்சியில தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம், காய்கறி என்ன நிலவரம், மார்க்கெட்ல பொருள்கள் என்ன நிலவரம்னு அறிவிப்பாங்க. எப்பொழுது திமுக ஆட்சி வந்ததோ இப்பொழுது நம்முடைய தொலைக்காட்சியில கொலை நிலவரம் என்ன அதுதான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள், கஞ்சா மற்றும் பல்வேறு ரூபத்தில் போதைப் பொருள் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பல முறை இந்த ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தங்கள். இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகின்றது. இது அழிவு பாதைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்திலே இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். ஒன்று நடக்கல. இன்றைக்கு இதே முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார். இளைஞர்களே, பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு அந்த குடும்பமே நாசமா போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப முதலமைச்சருக்கு நானோதை வந்து, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி சொல்லுவதை அவர் பொருட்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு உருவாகிவிட்டது. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த போதைப் பொருளுக்கு முடிவு கட்டப்படும், சட்ட ஒழுங்கு சீர் செய்யப்படும், பாதுகாப்பான மாநிலமாக உருவாக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டம் சந்தி சிரிக்கின்ற நிலைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் அமைந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கொடுமையான செயல். இன்றைக்கு இந்த பகுதி குமராவளியும் பெரும்பாலும் விவசாயம், கைத்தறி, விசைத்தறி நிறைந்த பகுதி. இந்த 3 தொழில்தான் மையமாக இருக்கிறது. இந்த 3 தொழிலும் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு சரிந்து இன்றைக்கு அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை போராட்டம், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இந்த தொழில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விசைத்தறியில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வறுமை, கொடுமை. இதனால் தன்னுடைய உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சியில ஏற்பட்டிருக்குது. ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமை என்பது மிக மிக கொடுமையானது. உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவைக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக தங்களுடைய உறுப்புகளை விற்கின்ற அவல நிலை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற மருத்துவமனையில இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் வந்தவுடன் திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ குழு அமைக்கப்பட்டு அங்கே மருத்துவமனையிலே சோதனை செய்யப்படுகிறது. சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவமனை அந்த நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. கொடுமை.
வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு மதுரை அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்ற கிளை கடுமையாக இந்த சாடி இருக்கின்றது. இந்த கிட்னி முறைகேடு இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தனி அதிகாரி அமைக்கப்பட்டு இன்னும் அந்த அதிகாரிகள் தங்களுடைய பணியை துவங்கவில்லை. சிந்திச்சு பாருங்க, இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்று ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. உயர்நீதிமன்றம் தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏ, அதனால நடவடிக்கை எடுக்கல. அண்மையில் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். 41 உயிர், விலை மதிக்க முடியாத 41 உயிரை நாம் இழந்து இருக்கின்றோம். அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க, வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். இந்த கிட்னி முறைகேடை ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது. அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை. ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியிலே தகவல் சொல்லக்கூடாது. அதுதான் நீதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை. ஒரு நபர் கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார்கள். ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார். திமுகவுக்கு கைகூலியாக மாறிவிட்டார். அவர் சொல்லுகிறார், கையை காட்டியிருந்தா பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு, அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க, உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க. அரசியல்வாதி அரசியல் பேசட்டும், அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது. அதே வேற ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி பேசுறார். அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஏடிஜிபி சொல்லுவது ஒரு கதை, ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்கிறார். அதன்படி தானே டிஎஸ்பி நடப்பார். அவர் எப்படி முழுமையான விசாரணை எங்கே நடைபெறும்? ஆக திட்டமிட்டு சதி செய்கின்ற செயல் அம்பலமாகிவிட்டது. அதற்காகத்தான் இந்த 41 உயிர்கள் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றோம். இதற்கு நியாயமாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வேண்டுமல்ல, சிபிஐ விசாரணை வேண்டுமல்ல. ஏன்னா இதிலே பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடுனா காவல்துறை. அப்ப காவல்துறையை இதை விசாரிச்சா நியாயம் கிடைக்குமா? இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும், உண்மை தெரிய வேண்டும். அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். உச்ச நீதிமன்றத்தில் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு வருகிறது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். உண்மை வெளியே வரும். இந்த சதி திட்டத்திற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பொறுப்பாளராக ஆவார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் ₹10 சொன்னாதான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ₹10 சொன்னாதான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அந்த அளவுக்கு மக்கள் பாதிச்சுட்டாங்க. திரு பாலாஜி அவர்களே, நான் சொல்லுவது சரியில்லை என்று பேட்டி கொடுத்தீங்க. ஆனா மக்கள் இங்கே பேசுகிறார்கள். மக்களுடைய குரலாகத்தான் நான் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்களுடைய கருத்து
நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்கப்பட்டதாக தகவல். அப்படி தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 1.25 கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்பனை செய்யப்படுகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் மேலிடத்துக்கு போவதாக தகவல். அந்த அடிப்படையில் மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுலயே கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த கொள்ளை அடிச்ச அரசாங்கம் தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கிற மாதிரி. திரு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த கொமராவளி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது பல திட்டங்களை கொண்டாந்தோம். ஒரு முக்கியமான திட்டம் நீண்டகால நெடிய திட்டம். இந்த பகுதியில் நெசவாளர் நிறைந்த பகுதி, விசத்தறி நிறைந்த பகுதி. அந்த விசத்தறிகள் இன்றைக்கு பல சாய கட்டுறாங்க. அந்த சாயமெல்லாம் இன்றைக்கு பல பிரச்சனை ஏற்படுது. அதெல்லாம் சுத்தகரிக்க வேண்டும். அப்படி சுத்தகரிச்சா தான் அந்த ஆலையை செயல்பட விடுவாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, இந்த ஆற்றோரம் இருக்கின்ற அந்த அசுத்த நீர் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் அசுத்தமாகிறது. அதனால பாரத பிரதமரை சந்தித்து நடந்த ஆய்வாளி காவிரி என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமான நீராக ஓட வேண்டும். அதற்காக ஒரு திட்டத்தை தயாரித்து மத்திய அரசாங்கத்திடையே வழங்கினோம். பாரத பிரதமர் அவர்கள் என்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு திட்டத்தை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முன்பாகவே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே பாரத பிரதமர்கள் 2 மேலவை மக்களவை, மாநிலவை மக்களவை இரு கூட்டு கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து அறிவித்தார். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் தமிழ்நாட்டில் என்று. அதன்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக மத்திய அரசு ஏற்கனவே அந்த கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பின்படி அதை நிறைவேற்றுவதாக கடந்த ஆண்டு அதுக்கு உத்தரவு வழங்கி 12,500 கோடி இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. 12,500 கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கே மேட்டூரில் இருந்து அங்கே காவிரியில் கலக்கின்ற வரை நகர ஓரம் கொமராவளையும் பவானி, ஈரோடு, பள்ளிப்பாளையம் இப்படி பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை பேபி கனால், அதாவது அதுக்கு ஒரு பேபி கனால் ஓரம் கரை ஓரமாக போடப்பட்டு அந்த அசுத்த நீர் எல்லாம் ஒரு இடத்திலே அந்த செம்பு கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடப்படும். இது நீண்ட காலமாக கொமராவளையத்தில் இருக்கின்றவர்கள், பள்ளிப்பாளையத்தில் இருக்கின்றவர்கள், பவானியில் இருக்கின்றவர்கள், ஈரோட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த நீரெல்லாம் ஒரு பக்கமாக சேர்க்கப்பட்டு சுத்தகரித்து ஆற்றிலே விடப்படும். அதே போல பவானியில் இருந்து வருகின்ற நீர் அங்கே கூடுதுறையில் சங்கமாகிறது. அங்க இருக்கின்ற கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறிய நீர் சுத்தகரித்து பவானி ஆற்றிலே விடப்படும். அதே போல அமராவதி அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் வெளியேறிய நீர் சுத்தப்படுத்தி அமராவதியில் விடப்படும். நொய்யலிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் சுத்தப்படுத்தி நொய்யல் விடப்படும். ஆக காவிரி ஆற்றிலே ஒரு சொட்டு நீர் கூட கலப்படமில்லாமல் சுத்தமான நீராக கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். 12,500 கோடி இந்த அரசாங்கம் ஏதாவது இப்படி ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? சொல்லுங்க. நாம் குடிக்கிற நீர் சுத்தமான நீரா இருக்க வேணும். இல்லாவிட்டால் பல்வேறு நோய்கள் உடலில் ஏற்பட்டுவிடும். அதை கருத்திலே கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அனுமதித்து நம்முடைய கோரிக்கையை ஏற்று 12,500 கோடி நமக்காக கொடுத்த பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே போல இந்த பள்ளிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பல திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் முதல் ஈரோடு வரை பாலம் காவிரி ஆற்றின் குறுக்கே 30 கோடி. பள்ளிப்பாளையத்தில் பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கை காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். எஸ்பிபி காலனி ரயில்வே பாதை உட்பட மேம்பாலம் 44 கோடி. எஸ்பிபி பேப்பர் மில் காவிரி ஆர்எஸ் கீழ் பாலம் 22 கோடி. குமராபாளையம் நகராட்சி இங்கெல்லாம் பூமிக்கு இடையில அத மின்பாதை அமைக்கிறதுக்கு 200 கோடி. திருச்செங்கோடு முதல் ஈரோடு 4 வழிச்சாலை இன்றைக்கு 424 கோடியில பள்ளி வழியாக திருச்செங்கோடு போறதற்கு 424 கோடி. குமராபாளையம் மற்றும் திருச்செங்கோடு தொகுதியில் குடிநீர் பணிக்காக 400 கோடி. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நீர் அதிமுக ஆட்சியில் வழங்குவதற்காக இந்த திட்டத்தை கொடுத்தாங்க. நானே அந்த திட்டத்தை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டேன். குமராபாளையத்தில் புதிய தாலுகா அறிவிக்கப்பட்டு புதிய தாலுகா அலுவலகம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 கோடியில கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. குமராபாளையம் மற்றும் வெப்படை பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. குமராபாளையம் தாலுகா போக்குவரத்து அலுவலகம் ஆடியோ அமைக்கப்பட்டது. வெப்படையில காவல் நிலையம் மற்றும் புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டது. மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் கான்கிரீட் கால்வாயாக மாற்றி கொடுக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டது. விவசாயிகளுக்கு 2 முறை அவர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினிக்கிள்ளை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினிக்கிளிக்கு ஏற்படுத்தி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். அது பொறுக்க முடியாத ரத்து பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சி மீண்டும் வளர்ந்த பிறகு 2000 அம்மா மினிக்கிளிகளை 4000 அம்மா மினிக்கிளை தொடங்கப்படும். ஏழைகள் அதிகமாக நிறைந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும். ஏற்கனவே எந்தெந்த பகுதியில் இந்த அம்மா மினிக்கிளிக்கு தேவைப்பட்டதோ அந்த பகுதியில் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய இடத்திலும் கொடுக்கப்படும். அதே போல திருச்செங்கோடு முதல் குமராபாளையம் ஆனங்கூர் ரயில்வே கடவுளுக்கு உயர் பாலம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ரயில்வே கிடை குறுக்கே புதிய பாலம் கட்டி கொடுக்கப்படும். குமராபாளையம் தொகுதிக்கு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் கேட்டிருக்கிறீங்க, அதுவும் செய்து கொடுக்கப்படும். குமராபாளையம் காவல் நிலையத்திற்கு துணை கண்காணிப்பு அலுவலகம் கேட்டிருக்கிறீங்க, அதுவும் செயல்வதற்கு நடத்தை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு நம்முடைய பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. விசைத்தறி தொழிலாளிகள், கைத்தறி தொழிலாளிகள், விவசாய தொழிலாளி, பட்டியலின மக்கள், அருந்தியர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு வீட்டு மனையே இல்லை என்றால் வீட்டு மனை வாங்கி பல லட்சம் மதிப்பீட்டில் இந்த ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். குறிப்பா அருந்தியர் மக்கள் அதிகமாக வசிட்டு இருக்கிறீங்க, அவர்கள் தனியா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. எங்க குடும்பத்தில் 2-3 பையன்கள் இருந்தா தனி குடுத்தனம் போய்கின்ற பொழுது அவளுக்கு அந்த இட வசதி இல்லை, அவளுக்கு வீடு இல்லை, கடுமையா பாதிக்கிறாங்க. அரசுடைய கவனத்தை நாங்கள் இருக்கின்ற பொழுது கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் தனி குடித்தனம் இருந்தாலும் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவருக்கெல்லாம் பல லட்சம் மதிப்பிலே அரசாங்கமே நிலம் வாங்கி தந்து வீடு கட்டி தரப்படும். அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் அந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் நல்ல சேலை வழங்கப்படும். இந்த சேலை நம்முடைய விசைத்தறியிலே நெய்யப்பட்டு அந்த விசைத்தறி தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி வந்தவுடன் அந்த திட்டம் தொடர்ந்து வழங்கப்படும். அந்த திருமண உதவி திட்டத்தில் மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். இந்த பட்டு சேலை, பட்டு வேஷ்டி கைத்தறி நெசவாட்டு கொடுத்து நெய்து கொள்முதல் செய்யப்படும்.
அதே போல அதிமுக ஆட்சியில மக்களுக்கு வரி இல்லாம பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நகராட்சி பேரூராட்சியில கடுமையான வீட்டு வரி 100% வீட்டு வரி உயர்வு, கடை வரி 150%. அதே போல மின் கட்டணம் கிட்டத்தட்ட 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு. இப்படி மக்களை வரி போட்டு வாட்டி வதைக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்றைக்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு வாங்கி கடன் திருப்பி செலுத்தப்படும். இன்றைக்கு அதே போல நிதியை அதிகரிக்கப்படும் என்று சொன்னாங்க, வருவாய் அதிகரிக்கப்படும் சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த ஆண்டு 25-26ல 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியில 5,38,000 கோடி கடன் வாங்க போறாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மையான மாநிலம் என்று. எதிரினா கடன் வாங்குதல முதன்மையான மாநிலம், கடன் வாங்குறதுல முதன்மையான மாநிலம். மக்கள் எல்லாம் என்ன ஸ்டாலின் தானே கடன் வாங்குறாரு, வாங்கிட்டு போறான்னு நினைக்காதீங்க. எல்லாம் உங்க தலையில வந்து வெடிய போகுது. எல்லாம் மக்கள் தான் இந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியும். அரசாங்கம் எப்படி செலுத்தும்? வரி போட்டு உங்களிடத்திலிருந்து வசூல் பண்ணி அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். ஆக ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருந்தது, இப்படிப்பட்ட நிலைமை இல்ல. நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய கல்லூரி, நிறைய பாலம், நிறைய சாலை, அவ்வளவு கொண்டாந்து கூட நாங்க அதிகமாக கடன் வாங்கல. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல ஆட்சி தமிழகத்திலே ஆட்சி செய்திருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக, திமுக, அதிமுக மாறி மாறி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பொழுது 2021ல தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. 4 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு சேர்த்துனா 5,38,000 கோடி கடன். 73 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய கடன் 5,38,000 கோடி. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குனதுதான் திமுகவுடைய சாதனை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. சிந்திச்சு பாருங்க, மக்கள் வாங்கும் சக்தி இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்ல, தறி ஓடல, அங்கே தறி தொழிலாளிகளுக்கு வருமானம் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது, விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை அறியதோ, எந்த மாநிலத்தில் அந்த உணவுப் பொருள் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து விலையை ஏறாமல் பார்த்து கொண்டது. கொரோனா காலம், அப்ப கூட விலைவாசி ஏறல. இன்றைக்கு மக்களுக்கு வேலை கிடையாது, தொழிற்சாலை இயங்கல, தறி ஓடல. இன்றைக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம். ஓராண்டு நம்முடைய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல, ஒரு வருஷமா கொடுத்தோமா இல்லைங்களா? அது நகராட்சி பகுதியில் அங்கே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு, அங்கே தாழ்த்தப்பட்ட, அதாவது அந்தந்த பகுதியில் அம்மா உணவகத்தின் மூலமாக விலையில்லாம உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் அதனால முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு கணக்கிட்டு அவர் வசிக்கின்ற பகுதியிலேயே சமூக கூடங்கள் அம்மா உணவகத்தில் சுட சுட உணவை தயார் பண்ணி இல்லங்களுக்கு கூட சேர்த்தணும். அது அதிமுக ஆட்சி. அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அதே போல கொரோனா காலம், பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் இருக்கின்ற மக்களுக்கு
அவருடைய கல்வி தடைபடாமல் இருப்பதற்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, அவருடைய மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. கல்லூரி மாணவர்கள், பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லாத்துக்கும் பாஸ். அதே போல இன்றைக்கு உதயநிதி ஒரு கருத்தை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போறாரு, எங்களுடைய அரசு பிங்க் கலர் பஸ் எடுத்துக்கிட்டு அதை சைடு வாங்கிட்டு போனாரு. பிங்க் கலர் பஸ் எப்படிப்பட்ட பஸ் உங்களுக்கு தெரியும்? ஓட்ட உடசல் பஸ். மழை காலத்தில் போனா கொடை பிடிச்சிட்டு போகணும், அங்க படிக்கட்டு கழுவிட்டு போகுது, டயர் ஒரு பக்கம் கழுவிட்டு போகுது. சென்னையில் ஒரு அம்மா அந்த ஃபுட்பால் எல்லாம் கழுவிட்டு நடந்துகிட்டே ஓடுது, சத்தம் போட்டு நிறுத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிங்க் கலர் பஸ் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக இருக்குது. 2026 2031 கூட எங்க பஸ் வந்து பிடிக்க முடியாது. இது கண்டிஷனான பஸ், மக்களுடைய ஆதரவு பெற்ற பஸ். அதே போல இப்ப கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு தெரியும், துயரமான சம்பவம். அந்த சம்பவம் இருக்கும்போது இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்த ரேங்கில் இருக்குது துணை முதலமைச்சர், இங்க மக்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்க, அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யணும், மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க, அவருக்கு என்ன நல்ல சிகிச்சை அளிக்க முடியும், அதையெல்லாம் பார்க்கல. வெளிநாட்டில் உல்லாச சுற்றுப்பயணம் போனார். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தனி விமானத்தில் துபாயிலிருந்து வந்து இறங்கினார் திருச்சியில். நேரா மருத்துவமனைக்கு போனார், ஒரு மலர் வளைய வெளிச்சார், நேரா திருச்சி போய் துபாய் போயிட்டார். இவரெல்லாம் நாட்டில் துணை முதலமைச்சர் இருப்பதற்கு சரிங்களா? நியாயமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 41 உயிர் இழந்திருக்கிறோம். பல பேர் அந்த கூட்டத்தை நெரிசலில் அடிபட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களுக்கு இங்கிருந்து என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும், அது செஞ்சா ஒரு நல்ல அரசுக்கு அழகு, ஒரு நல்ல துணை முதலமைச்சருக்கு அழகு, துணை முதலமைச்சருக்கு அழகு. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நேரா பிளைட்ல வந்தாரு, இறங்கினாரு, கரூருக்கு வந்தாரு, மலை வளையம் வச்சாரு, நேரா கார்ல போய் பிளைட்ல ஏறி துபாய் போயிட்டார். இப்படிப்பட்டவர்களாம் நாட்டை ஆள வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இவர் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்து, இவர் வீட்டில் ஒரு சம்பவம் இப்படி நடைபெற்றிருந்து போவாரா? போவாருங்களா? உங்க நாட்டை உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்கிறாங்க மக்கள். ஏதோ சந்தடி சாக்கில் நீங்க வந்துட்டீங்க. நீங்க வந்த பிறகு நீங்க தானே பொறுப்பு, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தானே பொறுப்பு. ஆக அந்த பொறுப்பை தட்டி கழித்து இன்றைக்கு உல்லாச சுற்றுப்பயணம் போகிறவருக்கு இந்த மக்களை பற்றி அக்கறை இருக்குதா? உண்மையிலேயே இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தா இங்கேயே அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செஞ்சு இந்த மக்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனா அதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, அந்த மனசாட்சியும் கிடையாது, மக்கள் மீது அக்கறையும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? அதோட இப்போ உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? இப்போ ஒரு இது மாதிரி விளம்பரத்தால் அடிச்சு ஒரு 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரி வந்து உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்று ஒரு மனு எழுதி கொடுத்தீங்களா? அந்த மனு கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்து பிரச்சனை தீர்ப்பாங்களா? நடக்குமா? இன்னும் திமுகவுக்கு ஆயுள் காலமே 7 மாசம் தான். 7 மாசம் தான் ஆயுள் காலம். கிட்டத்தட்ட 53 மாசம் மக்கள் கொடுத்து மனு கொடுத்து எதுவுமே நடக்கல. ஆனா ஒண்ணு முதலமைச்சர் 4 வருஷமா தமிழ்நாட்டு ஆண்டு 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். 46 பிரச்சனை மக்களிட்டு இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறார். அது பாராட்டு தெரிவிக்கலாம். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனையை கண்டுபிடித்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர், நோபல் பரிசா கொடுக்கலாம். இதே போலதான் கடந்த முறை நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனார். அவரும்
அவருடைய சகாக்களா ஊரூரா போய் ஒரு திட்டு கண்டா ஒரு பாயை விரிச்சு போட்டு அதுக்கு முன்னாட ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுது பொது பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, விண்ணப்பம் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க, பெட்டி பூட்டி சீலு வச்சு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எங்களுடைய திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்ப்பு செய்யறாங்க. செஞ்சாங்களா? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட விளம்பர மாடல் அரசு செயல்பட்டு கொடுக்க என்பதை எண்ணி பாருங்க. அதோட உங்களுடன் ஸ்டாலின் என்று இந்த இதையும் மக்கள் நம்பி மனு எழுதி கொடுத்தாங்க அதிகாரிக்கு. அந்த மனு சிவகங்கையில திருப்புவனம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. அதே போல புதுக்கோட்டையில வடை சுடுறாங்க. அந்த வடை சுடுற கடையில பொட்டலம் கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிற ஒரு படம், அந்த படத்துல ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேணும். அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி கவர்ச்சிகரமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்குவதற்கு ஸ்டாலின் அரசு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்று என்பதை நாம் எண்ணி பார்த்து அதே போல மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து இங்க வந்திருக்கிற அத்தனை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதாவது வாகன ஓட்டுநர் நம்முடைய மக்களை அவருடைய இல்லங்களுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா